ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், படித்த துறையிலேயே வேலை கிடைக்கணுமா? ஐடி செக்டார்லேருந்து ஹாஸ்பிட்டல் வரை வேலை செய்யணுமா? உற்பத்தி, சேவை, கட்டுமானம், நிர்வாகம் என எல்லா துறைகளிலும் பணியாற்ற விருப்பமா? பஞ்சாயத்து அலுவலகம் தொடங்கி ஐநா சபை வரை இந்த துறை படிப்பு அவசியமான ஒன்று. அப்படி என்ன படிப்பு? பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் துறை. தமிழ்நாட்டில் பெரும்பாலான கல்லூரிகளில் இந்த பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பு இருக்குது. சரி, இந்த படிப்புக்கு என்ன எலிஜிபிலிட்டி? +2ல் மேக்ஸை மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். 50% அண்ட் அபவ் மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அட்மிஷன் எந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜ் அப்ளிகேஷன் ஃபில் செஞ்சு அனுப்பிடலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 20,000 ஆரம்பித்து 1.5 லட்சம் வரை இருக்கும். அது நீங்கள் சேர்கிற காலேஜை பொறுத்து அமையும். கவர்மெண்ட் காலேஜ்னா ஃபீஸ் குறைவாக இருக்கும். இது 3 இயர்ஸ் கோர்ஸ் எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்குமா? மேத்ஸ் பிடிக்கிற எல்லாருக்கும் இந்த கோர்ஸை ரொம்ப பிடிக்கும். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்தியாவின் தலைசிறந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ISI இந்திய புள்ளியியல் நிறுவனம். இதன் தலைமையகம் கொல்கத்தாவில் இருக்குது. இது தவிர சென்னை, பெங்களூரு, டெல்லி, ஹைதராபாத், தேஜ்பூர் ஆகிய இடங்களிலும் இந்த நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்தில் படிக்க இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சேலரி எவ்வளவு கிடைக்கும்? ஸ்டார்டிங்கில் 10,000லேருந்து 1 lakh வரை கிடைக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் துறையில் ஆராய்ச்சி வரை படிக்க வாய்ப்பு இருக்குது. 10-20 ஆண்டுகளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு மிகச்சிறந்த வேலைவாய்ப்பு இருக்க போகுது. எதிர்காலத்தில் புள்ளியியல் துறை வல்லுநர்களாக நீங்கள் மாற ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.